அந்த குடும்பத்தார் அனைவரும் சொன்னார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட அந்த பெற்றோர் அந்த ஆண்மகனினை வளர்த்தார்கள். இப்படியே காலம் சென்றது. அந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையும் பெரிதாக வளர்ந்தது. அந்த முனிவர் சொன்னபடி இதற்கு பிறகு 2 குழந்தைகளும் ஈண்டெடுத்தால் அந்த பெண்மணி ஈண்டெடுத்த முதல் மகன் பார்ப்பதற்கு தடிமனாகவும் சிறிதளவு குட்டையாகவும் இருந்தான். 2ஆம் மகன் மாநிற நிறத்தில் அதீத சுட்டித்தனமுடன் இருந்தான். அதே நேரத்தில் அதீத பலம் கொண்டு இருந்தான் அவன். அந்த 3வது பெண்மணி ஈண்டெடுத்த மகன் பார்ப்பதற்கு அதீத உயரத்திலும் ஒல்லியாகவும் இருந்தான். அதே நேரத்தில் வெண்மை நிற தோலினை கொண்டிருந்தான் அந்த 3வது பெண்மணி ஈண்டெடுத்த பிள்ளை. அதே நேரத்தில் அவன் புத்திசாலியாகவும் இருந்தான். இதுதான் அந்த மூவரின் ஒப்பனையாகும்.